மரம் நடுறது வந்து வேற லெவலு. தளபதி வந்து அந்த பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. அது இந்த மீரா இருக்கிறா பாரு, ஐயோயோ அவர் மரம் நடுறாரு, என்ன வேணா நடுறாரு. ஓ வீட்டில் வந்து நடுறாரு, அவர் வீட்டில் நடுறாரு, மஜாவாக இருக்கிறாரு. அதை பார்த்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாருமே இப்போ மரம் நட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பெரிய ஆளுகள் பண்ணால் மட்டும்தான் அப்படின்னு தெரியணும். ஸோ ஐ அப்ரிஷியேட் அந்த விஷயத்தை அவர் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணுறாருல, அதுவே பெரிய விஷயம் தான். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். ஃபேமஸ் ஆகணும் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஃபேமஸ்லாம் ஆக முடியாது. அவளெல்லாம் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் செருப்பை கழட்டி அடிக்கணும். அவளெல்லாம் இங்கெல்லாம் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கோபமாகி அவளை போட்டு அடின்னு அடிச்சு ஓட விட்டாதான் சரிப்பட்டு வரும். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே, வெட்டுவானோ. செகண்ட் சூப்பர் மாடல் அவங்க தானே? ஆமா, சூப்பர் மாடல். அவங்க வேலையை மட்டும் அவங்க பார்த்தா போதும் பிரதர். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ, அடிக்கடா அவனை. நாங்கள் ஒரு வார்த்தை பேசினாலே பயப்படுறோம் மீடியாவில். என்ன பேசிட்டா ஐயோ வேலை போயிடுமா, இல்லை என்ன மீடியாவில் வர முடியாதான்னு. அதுக்கெலாம் என்ன மேட்டர்னா, மெயின் கிரியேட்டர்ஸு அப்புறம் நிறைய பேர் ட்ரோல் பேஜஸ் இவங்களாம் வந்து அதோடைய ஃபோட்டோ அதை வீடியோ போடுறதுனால தான் இதுவாகுது. முதல்ல அதை ஸ்டாப் பண்ணின்னு வச்சுக்கோ. இல்லை அதை ட்ரோல் பண்ணி என்ன வேணாலும் போடுங்க, என்னன்னா கேவலமாக எதனா போடுங்கன்ற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. முதல்ல ட்ரெஸ்ஸு போட்டு உக்காட்டோம் மீடியாவில். எவ்வளோ குழந்தைங்க எவ்வளோ பொண்ணுங்க எல்லாம் பார்க்குறாங்க. கான்ட்ரவர்சி வருது அப்படின்னும் போது இவ எல்லாத்தையுமே கொஞ்ச நாள் எல்லாத்தையுமே அவுத்துடுறா. மகாலட்சுமியா நினச்சி கையெடுத்து கும்பிடுவாங்க. அவள் உண்மையிலே அவங்க அம்மாவை சொல்லணும். அவள் ஒழுங்காக இருந்தானா இந்த கரெக்டாக இருப்பா. ரெண்டு சேர்ந்து மீடியாவில் வந்து அந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பிளாக் மார்க் இந்த ரெண்டு தேவை. அவள் உண்மையிலே அவங்க அம்மாவை அவள் ஒழுங்காக இருந்தானா இந்த கரெக்டாக இருப்பா. இது வந்து எச்சரிக்கையா மற்ற அவளா நான் தலை ஃபேனு, இருந்தாலும் தளபதியை பற்றி அவள் பேசுனதுக்காக சொல்கிறேன். அவளுக்கு இதுவே வந்து கடைசியாக இருக்கட்டும். திருப்பி அடிச்சுக்கிறானுங்க, வெட்டிக்கிறானுங்க. அவன் ஒற்றுமையா இருக்கான் பத்தியா. இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் நம்ம இந்தியாவை எந்த நாளையும் ஒண்ணும் பண்ண முடியாதா. இந்த ஒரு வாரம் நம்மளுக்கு எந்த விதமான டாப்பிக்கும் இல்லாதனால இவ தான் பேசிட்டு போட்டா நம்ம ஃபன்னா கேட்டுக்கலாம், பேசிக்கலாம், எல்லாம் ஓகே. அவருக்கு உயிரே கொடுக்கும். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? Okay, if this is gonna continue, actor Vijay fans and Surya fans, I don't know what I will do. Stop all your nonsense. Stop harassing a woman. If a woman is achieving, if you are not able to appreciate, shut your balls and stay. பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாளையா. இஸ்லாமே வந்து ஃபுல்லா கவர் பண்ணி புர்கா போட்டா நடிச்சிருக்காங்க. நீங்க எனக்கு அந்த கீழே வந்த கமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்களா? என்ன இந்த மாதிரிலாம் அவங்க பேசும்போது நான் அவங்கள பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். என்ன வேணும்? சட்னி சட்னி. சட்னி எங்க மேன் வைக்கிற? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல வைக்கணும். ஃபுல் அவ்வளவுதானே, வச்சிட்டேன்.